அந்த குழந்தை அப்பா தையல் மெஷின்ல தச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குது. அப்பா என்ன பண்றாரு, ஒரு துணியை எடுக்கிறாரு. பக்கத்துல இருந்த கத்தரிக்கோலையும் எடுக்கிறாரு. துணிய 2ஆ அந்த கத்தரிக்கோல் மூலமா வெட்டிட்டு, கத்தரிக்கோல தூக்கி தரையில போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, இந்த துணிய இன்னும் ஒரு துணியோட சேர்த்து தைக்கிறாரு, ஒரு ஊசு நூலோடு சேர்த்து. இந்த ஊசி நூலோடு சேர்த்து அந்த துணியை தைத்து விட்டு அதற்கப்புறமாக அந்த ஊசிய நூலோடு இருக்கக்கூடிய ஊசியை எடுத்து தன்னுடைய தலை மீது இருக்கக்கூடிய தொப்பி மேல குத்தி வைக்கிறாரு. அந்த குழந்தை அப்பா கிட்ட கேக்குது, என்னப்பா பண்றீங்க? பெரிய ஒரு கத்தரிக்கோல், அதை தூக்கி நீங்க தரையில போடுறீங்க. சின்ன ஒரு ஊசு, அதை தூக்கி தலையில குத்தி வைக்கிறீங்க. அதுக்கு அப்பா தத்துவமாக இதை சொன்னாராம். யாரெல்லாம் பிரிக்கிற வேலை செய்யறாங்களோ அவங்க எப்போதும் கீழே தான் இருக்கணும். யாரு சேர்க்கிற பணியில இருக்கிறாங்களோ அவங்க எப்பொழுதும் உயரங்கள்ல தான் இருக்கணும். நம்முடைய உருவம் கிடையாதுங்க. நாம என்ன காரியம் பண்றோமோ அதுதான் வாழ்க்கையில நாம யாரு அப்படி என்பதை உயர்த்தி காட்டும். உண்மைதான். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல எல்லாரும் இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, இவரு எப்படி தன்னுடைய சதைய உண்ண கொடுக்க முடியும், தன்னுடைய இரத்தத்தை குடிக்க கொடுக்க முடியும்? இவர் சாதாரணமான ஒரு மனுஷர் தானே, யோசேப்பு மரியாவினுடைய மகன் தானே, அப்படி என்ன இவருக்கிட்ட நாங்க வித்தியாசமா பார்த்துட்டோம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க இயேசுவை சாதாரண மனுஷனாக பார்த்தாங்க. அவங்க இயேசுவை தெய்வமாக பார்க்கல. அவங்க இயேசுவை சாதாரண ஒரு கத்தரிக்கோலாக பார்த்தாங்க. இயேசுவை தலையில் இருக்கக்கூடிய சேர்க்கின்ற ஊசியாக அவர்கள் பார்க்கல. நாம இயேசுவை எப்படி பார்க்கின்றோம்? உயரமானவராகத்தானே பார்க்கின்றோம். உயரத்தில் இருக்கிறவராகத்தானே பார்க்கின்றோம். மலை மீது இருக்கிறவராகத்தானே பார்க்கின்றோம். நமக்கான உதவியை தருபவராகத்தானே பார்க்கின்றோம். அப்படி நாம் பார்ப்போமாக இருந்தால் அவரை போன்று நம்முடைய வாழ்க்கையும் உயரணும். அப்படி உயர்வதற்கு நம்முடைய சிந்தை உயரணும். நாம் இதுவரை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பாவ காரியங்கள் நம்மை விட்டு நீங்கணும். நம்முடைய எண்ணங்களில் இயேசு வரணும். இயேசு நம்முடைய எண்ணங்களில் வந்துவிட்டால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய தீமையான காரியங்களிலும் கூட நம்மால் நன்மையை காண முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? வேப்பம்பூ இருக்கு இல்லையா, அதுல கூட தேன் இருக்குது. அந்த வேப்பம் பூவில் இருக்கக்கூடிய தேனை கூட பிரித்து அறியக்கூடிய சக்தி வல்லமை தேனிக்கு இருக்குது. அதே போன்று தீமையில் கூட நன்மையை நம்மால் பிரித்தறிந்து கொள்ள முடியும். ஏன்னா நாம் இயேசுவின் சிந்தை கொண்டவர்களாக இருப்போம். எனவே ஒருவேளை கத்திரிக்கோலை போன்று பிரிக்கின்றவர்களாக நாம் இருப்போமாக இருந்தால், அடுத்தவர்களை குறை கூறி திரிபவர்களாக இருந்தால் அதை நிறுத்திவிட்டு சேர்க்கின்றவர்களாக, நன்மை செய்கின்றவர்களாக வாழ்ந்து பார்ப்போம். அப்படி வாழுகின்ற பொழுது இயேசு சிந்தை உள்ளவர்களாக வாழுபவர்களாக நாம் இருப்போம். இயேசு சிந்தை உள்ளவர்களாக வாழுகின்றவர்கள் ஒருபோதும் கீழானவர்களாக அல்ல, மேலானவர்களாக, வாளானவர்களாக அல்ல, தலையானவர்களாக வாழ்ந்து வாழ்க்கையிலே தெய்வத்தின் ஆசீர் பெற்றவர்களாக, அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய அழகிய மணிமகுடம் போன்றவர்களாக வாழ்ந்து வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வார்கள், தொட்டுக்கொள்வீர்கள். ஆமென்.